ரொம்ப எதிர்பார்க்குறோம் ப்ரோ. ஒன்ஸ் தளபதி ஃபேன் வில் ஆல்வேஸ் தளபதி ஃபேன். என்னால் அது மட்டும் தான் ஒரு கிஃப்டாக கொடுக்க முடியும் கண்டிப்பாக. ஏன்னா அவர் இருந்த பொசிஷனை வேற ஒரு ஹீரோ வச்சு நாங்களால் பார்க்க முடியாது கண்டிப்பாக. நான் சின்ன வயசுலேருந்து விஜய் ஃபேன், ஸ்டில்லும் விஜய் ஃபேன், ஃபார் எவர் விஜய் ஃபேன். சிம்பிளிசிட்டி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அதெல்லாம் இப்போ எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்தது வந்து இந்த பிரச்சனைக்காக எப்படி இறங்கி ஒரு வேலை செய்யறாரு அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம அதர் பார்ட்டிஸ்லாம் ஃபியரில் தான் இருக்காங்க. காட்டலை அவ்வளோதான். அவர் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நெருக்கடி கொடுக்க முடியும் கொடுக்குறாங்க. அதான் அவர் சொல்லுவார்ல, நெருக்கு கூட்டம் இதாக நல்ல மனுஷங்களாம் மேலே வருவாங்கன்னு. அந்த மாதிரி தான் தளபதி கண்டிப்பாக வின்னு. 2026 சிஎம் அவர் தான். ஒரே விஷயம் மட்டும்தான், ஆஸ் எ விஜய் ஃபேனா திரும்ப ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறோம். எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் கண்டிப்பாக தோன்றது தான், வருஷத்தில் ஒரு படம் எங்களுக்காக ஒரு. ஏன்னா அவர் அப்படி கன்சிடர் பண்ணி டக்குன்னு இப்படி எங்களால் கொஞ்சம் பார்க்க முடியல. ஆஸ் எ ஃபேனா, சின்ன வயசுலேருந்து பார்த்து ஒரு ஃபேனா எனக்கு திரும்ப இப்படி பார்க்க ஒரு இதுவாக இருக்குது. எனக்கு இப்போ ஜனநாயகன் எப்படி பஸ்லாம் போயிட்டு வரப்போ சத்தியமாக ஹாப்பி டேஸும் கண்டிப்பாக வரும். ரொம்ப மிஸ் பண்ணுவோம் சத்தியமாக. எங்ககிட்ட விஜய் சார்ட்டு எதிர்பார்க்குறது என்னன்னா, நார்மலாக எல்லா ஆக்டர்ஸும் வந்து நல்லது பண்ணணுன்ட்டு ஃபீல்டுக்குள்ளே வராங்க. மேக்ஸிமம் 2-3 இயர்ஸில் வந்து சில காரணங்களுக்காக வேற எங்காவது போயிடுறாங்க, நல்லது பண்ணுறதில்ல. கடைசி வரைக்கும் அவர் இதுலேயே அவரோட கட்சியிலேயே வித்ஸ்டாண்ட் பண்ணி முடிஞ்சால் நல்லது பண்ணணும். இதுதான் ஃபியூச்சர் யங்ஸ்டர்ஸ்க்கான எங்களோட விருப்பம். முடியாத பட்சத்தில் வேற பக்கம் போய் ஜாயின் பண்ணி கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறது எங்களோட விஷ். அதை அவர் பண்ணாருன்னா போதும். ஃபியூச்சரில் எல்லா யங்ஸ்டர்ஸும் அவர் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது சேஞ்சஸ் தான் சார். தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆக போகிறாரு எல்லாரும் டாக் இருக்கு. இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல. எலெக்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அவர் என்ன பாலிசிஸ் எடுத்துகிட்டு வராரோ அது பெஸ்ட்டாக இருக்கும் அவரோட ஒப்பீனியன் படி ஃபுல்லாக. ஸோ ஃபார் அவர் ரேலிலாம் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. எலெக்ஷன் பெட்ரோல் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல்லாக ராலிஸ்லாம் நல்லா விக்ரமண்டியில் பெரிய க்ரௌடு, யாருமே எதிர்பார்க்காதது ஃபுல்லாக நல்லா பார்க்குறாரு. ஃபுல்லாக அப்கமிங் எலெக்ஷன் வருது. நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல ரசிகர்கள் வந்து அவருக்காக நிறையா அவர் இதுக்கப்புறம் ஃப்யூச்சருக்கு பண்ணுவார் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவர் கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார். எனக்கு அதில் அந்த முழு நம்பிக்கை இருக்குது. எப்பவும் போல் அவர் நேர்மையாகவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் அவர் விதத்துலையும் மாறின மாதிரி தெரியல. எப்பவும் போல தான் இருக்கார். அவர் வார்த்தைகள் உண்மையாக இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன் நான். அதான் ஃபியூச்சர் கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபியூச்சர் கண்டிப்பாக அவரால் மாறும் நான் நம்புகிறேன். விஜய் சார் வந்து எப்பவுமே இந்த மக்களுக்கு பண்ணுற இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் அரசியலுக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அரசியலுக்கு வருவார் கண்டிப்பாக. மக்கள் ஓட்டு போடுவாங்க. நானும் என்னோட ஓட்டு விஜய் சாருக்கு தான். அவர் விஜய் ஃபேனுன்னு சொல்லலை. அவர் வந்தால் நிறையா நல்லது நடக்கலாம் இல்லை நடக்கும். பேசிக்காக பார்க்குறப்போ இப்படி இருந்த ஒரு ஆள் வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது டக்குனு எங்களுக்கே செம்ம ஷாக்காக தான் இருக்குது. ஓகே ப்ரோ, நல்லா அவர் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறாரு, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அது தோணலை ப்ரோ, எல்லா ஃபேன்ஸுக்கும் தோணலை ப்ரோ. இந்த பக்கம் ஒருத்தங்க லைனப் வச்சிருக்காங்க. ஆஸ் அ விஜய் ஃபேனா திரும்ப ஒரு வருஷத்தில் ஒரு படம் எங்களுக்காக எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவர் வேலை போயிட்டுருக்கு. என்ன நெகட்டிவிட்டி வந்தாலுமே எனக்கு இதுதான் ஒரு பிளான்டாக போவார். அதே டைம் நான் எப்போலாம் டவுன்ஃபாலாக இருக்கணும் அவர் ஆடியோ லான்ஸாக நான் பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு குட்டி ஸ்டோரிலே ஒரு சின்ன மீனிங்கில் அவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குது. ரொம்ப எதிர்பார்க்குறோம் ப்ரோ. ஒன்ஸ் தளபதி ஃபேன் வில் ஆல்வேஸ் தளபதி ஃபேன். என்னால் அது மட்டும் தான் ஒரு கிஃப்டாக கொடுக்க முடியும் கண்டிப்பாக. ஏன்னா அவர் இருந்த பொசிஷனை வேற ஒரு ஹீரோ வச்சு நாங்களால் பார்க்க முடியாது கண்டிப்பாக. நான் சின்ன வயசுலேருந்து விஜய் ஃபேன், ஸ்டில்லும் விஜய் ஃபேன், ஃபார் எவர் விஜய் ஃபேன். துல்லாதனம், துள்ளும், கில்லி அந்த படம்லாம் பார்த்து தான் வரும். ஒரு சீன் பார்க்குறப்பா அப்படின்னு கமர்ஷியல் ஒரு ஹீரோவை நம்ம கனெக்ட் பண்ண முடிஞ்சது ஈஸியாக. நெகட்டிவிட்டியை பற்றி அவர் ஃபோக்கஸ் பண்ணாமல் எப்பவுமே பாசிட்டிவிட்டியாக இருங்க அப்படி சொல்லிட்டு மூவ் பண்ணுறது. கடுப்பேற்ற கம்முன்னு உசுப்பேற்ற உங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கு சொல்லல, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அவ்வளோதான், சிம்பிள். அட்மையர்னா அவரோட ஹெல்பிங் டெண்டன்சி, எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அப்புறம் வந்துட்டு அவரோட எப்படி சொல்கிறது பர்சனாலிட்டி, அந்த மாதிரி ஆக்டிங்கில் ரொம்ப பிடிக்கும். தனியாக இப்படி சொல்லணும்னா ஹியூமனிட்டியில் என்ன மாதிரி ஓகே. அவர் ஸ்பீச்சுன்றது ஒரு தனி ஒரு யூனிக்கானதில்ல. அவர் பேசுறது ஒவ்வொன்றும் பாயிண்ட் கட் அண்ட் ரைட்டாக இருக்கும். அவர் என்ன சொல்ல வருதோ அதிலே புரிஞ்சிடும். அதுக்கான இதெல்லாம் எடுத்தாரு. இப்போ வந்துட்டாரு, மக்களை நம்பி வந்துட்டாரு. நம்ம விஜயகாந்துக்கு பண்ண மாதிரி பண்ணாமல் விஜய் சாரை ஜெயிக்க வச்சலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை 100% எனக்கு இருக்குது. பார்ப்போம், மக்கள் கையில் தான் இருக்குது. மக்களோட ஒரு ஓட்டு. அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவ்வளோதான். இனிமே மக்கள் அவரை எல்லாரையுமே இது பண்ணுறாரு, அட்ராக்ட் பண்ணிட்டாரு. அவ்வளோதான். இனிமே ஜெயிக்க பயங்கரமாக எல்லா பொலிட்டிக்கல் அதர் பார்ட்டிஸ்லாம் கொஞ்சம் பயமாக தான், பயத்தில் ரொம்ப பயங்கரமாக ஃபியரில் தான் இருக்காங்க. காட்டலை அவ்வளோதான். அவர் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நெருக்கடி கொடுக்க முடியும் கொடுக்குறாங்க. அதான் அவர் சொல்லுவார்ல, நெருக்கு கூட்டம் இதாக நல்ல மனுஷங்களாம் மேலே வருவாங்கன்னு. அந்த மாதிரி தான் தளபதி கண்டிப்பாக வின்னு. 2026 சிஎம் அவர் தான். நீங்கள் யாரை வேணா கேளுங்க, அதான் சொல்லுவாங்க. நான் வந்து உயிர் தான் கொடுப்பேன். அந்த மாதிரி நான் ஒரு தளபதி ஃபேனு. அவர் நிறைய அச்சீவ் பண்ணிட்டாரு சினிமாவில். இன்னும் பாலிடிக்ஸ் ஆல்மோஸ்ட் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். என் சப்போர்ட் கண்டிப்பாக என் ஓட்டு அவர். எனக்கு இந்த வருஷம் 18, அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய்க்கு தான். அவ்வளோ சோஃபார் ஓகேங்க. எலெக்ஷன்ஸில் வந்து ரிசல்ட்ஸை பார்க்கும்போது தான் எவ்வளோ பவருங்கிறது பப்ளிக் அவருக்கு எப்படி இருக்குது ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியும். ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறது தெரிஞ்சிடும் ரிசல்ட்டில். சிம்பிளிசிட்டி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அதெல்லாம் இப்போ எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்தது வந்து இந்த பிரச்சனைக்காக எப்படி இறங்கி ஒரு வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம அதை பார்த்துட்டோம்னா
ஒரு ஆக்டராக இல்லாமல் பப்ளிக்காக அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ தான் வந்து யங்ஸ்டர்ஸும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் அவருக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரும். நடிகராக அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸுங்கிறது அவரோட தனிப்பட்ட ஸ்கில்லு, அவர் ரசிகர்னா ஓகே அப்படின்றலாம். மித்தபடி ஒரு பொலிட்டிஷியனாக வரும்போது அவர் எப்படி மக்களுக்கு பண்ணுறாருங்கிறது செய்யும் போது தான் செயல்முறையில் தான் தெரியும் எல்லாருமே. ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க, நடக்கிறது இல்லை. தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். செஞ்சோம்னா நாங்கள் நம்பிக்குவோம். அவரோட விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக சர்க்கிள் பண்ணி எல்லா மேஜர் இஷ்யூஸையும் அவர் லிஸ்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணலான்னு அவர் சொல்லும் போது எல்லா யங்ஸ்டர்ஸையும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். அதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரே இடத்துல இருந்து ஒர்க் பண்ணாமல் எல்லா டிஸ்ட்ரிக்டும் போய் மேஜர் இஷ்யூஸை கலெக்ட் பண்ணி படத்தில் காமிச்சிட்டாரு, ரியலாக காட்டணும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 1.5 இயர்ஸாக தான் ஃபீல்டு இருக்காரு. மேபி இந்த டைம் வின்னிங் பர்சன்டேஜ் வந்து இல்லைனாலும் இம்பாக்ட் பயங்கரமாக இருக்கும். நெக்ஸ்ட்டில் கண்டிப்பாக வந்துருவார். 2026 will be the major impact. இவரோட இம்பாக்ட் வந்து எல்லா அரசியல் கட்சிக்கும் வந்து ஒரு இம்பாக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ இவர் வரலினா சிலர் வந்து ஜெயிச்சிருவோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இவர் இருக்கிறதுனால இழுபறியில் தான் இருக்கும். யார் ஜெயிப்பாங்க, இல்லை கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா பண்ணணுங்கிறது என்னோட விஷஸ். ஹாப்பி பர்த்டே டு விஜய். அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னமும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். எங்கள் வீட்லேயும் எதிர்பார்க்குறாங்க, எங்கள் சித்தி முத கொண்டு எதிர்பார்க்குறாங்க. எல்லாருக்கும் அவர் பழகுற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் படத்துறையிலையும் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ அரசியலில் இறங்கியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதையும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, பண்ணுவார். எங்கள் சித்தி சொல்லியிருக்காங்க, எங்கள் சித்தி ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. நானும் அவருக்கு பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் எங்கள் சித்தி சொல்லும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் எங்கள் அம்மா சொல்கிறாங்களே, அப்போ அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். துப்பாக்கி என்ன பண்ணணும், அவர் துணையாக நிற்கணும், அவ்வளோதான். வேற என்னங்க, கண்டிப்பாக முழுசாக அவருக்கு இருக்குங்க. அவரோட ஆக்டிங் தான் சார். வேறு எதுவும் ஆக்டிங் ஃபுல்லாக டான்ஸ் ஆக்டிங் இதுதான், வேறு எதுவும் இதுதான். துப்பாக்கி தான், துப்பாக்கி ஃபிலிம் தான். ஃபுல்லாக போல்டான டிசிஷன் தான். ஃபுல்லாக நான் யாருமே எதிர்பார்க்காதது. ஃபுல்லாக திடீர்னு ஒரு டைமில் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ வந்து 2026 ஆக்சுவலி அவருக்கு எப்படி இருக்குது அது என்னாலையும் கெஸ் பண்ண முடியல. அவருக்கும் தெரியாது. மோஸ்ட்டாக யாராலையும் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா எப்படி வேணால் மாறலாம். டைம் யாருக்கு எப்படி வேணாலும் மாறலாம். திடீர்னு ஸ்டாலின் சார் கூட அவர் ஓவர்கம் பண்ணிட்டு வரலாம். வேறு யாராக கூட ஓவர்கம் பண்ணிட்டு வரலாம். திடீர்னு கேட்டால் தெரியலீங்களே. அதான் அவருக்கான ஒரு சஜஷன்ஸ் தான் சொல்ல முடியும். இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. தைரியமாக இதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிவு எடுங்க, போல்டாக பேசுங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. சிஎம் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். அதுதான் ப்ரோ. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. பேசிக்லி நான் சின்ன வயசுலேருந்து விஜய் ஃபேன் தான் நான். ஸோ ஒரு வாட்டியாவது அவர் பார்த்து ஹக் பண்ணணும் ஒரு ஆசை. அவர் என்னை கவர்ந்தது பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்பீச்சில் நிறையா கருத்துக்கள் இருக்கும். அது நான் வந்து என் லைஃப்பில் நிறையா யூஸ் ஆகிருக்கு. அது நான் நிறையா கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. பேச்சுகள் நல்லாயிருக்கும், அதே மாதிரி அவர் செயல்களும் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நிறையா அவர் பண்ணுறதோட அவரோட கட்சி ஆளுங்கள்லாம் நிறையா பண்ணுறது நான் பார்த்துட்டு தான் ப்ரோ இருக்கேன். கண்ணால் பார்த்துட்டு இருக்கேன் நேரில் நிறையா. ஸோ முன்னேறின தமிழ்நாடோட இதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகும் நான் நம்புறேன். இது வந்து என் பர்சனல் விஷயம் பற்றி பார்த்தீங்கன்னா, நீட் வந்து அவர் அந்த விஷயத்தை பற்றி பேசினார் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அதை பற்றி அவர் பேசின மாதிரி தெரியல. ஸோ நீட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த விஷயத்த பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். ஹாப்பி பர்த்டேண்ணா. இந்த ஆக்டிங் படத்தில் அவர் ஒரு டீசெண்டான ஒரு ஆக்டிவ்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பாலிட்டிக்ஸில் பார்த்தோன்னா அதிகமாக வந்து மாணவர்களுக்கு தான் சிறப்பாக ஒரு தருணம் செஞ்சிட்ருக்காரு. இது வந்து லாஸ்ட் வரலையும் நீடிக்கணும். ஏன்னா இப்போ உள்ள அரசியலுக்கு வந்து இவரோட அரசியல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நான் வந்து மேக்ஸிமம் வந்து சூர்யா ரசிகர் தான். ஆனால் விஜய் எனக்கு வந்து சின்ன பிள்ளை ரொம்ப பிடிக்கும். என் வீட்டில் என் பிள்ளைங்க, என் ஒய்ஃப் எல்லாமே வந்து விஜய் ஃபேன் தான். நான் சூர்யா ஃபேன் தான். ஆனால் விஜய் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் படத்துலேருந்து நம்மளை ரொம்ப பிடிக்கும். சூர்யா கூட நடிச்சதுனால கிடையாது. முன்னாடியே வந்து 2 பேர் ஃபோட்டோ வந்து அப்போ தான் சின்ன வயசு தான். ஆனால் 2 பேர் ஃபோட்டோவும் அப்போ லேடி பேர் சைக்கிள் இருக்கும்போது ஃபோட்டோ இருக்கும். சூர்யா வந்து இடப்பட்ட காலத்தில் ரொம்ப பிடிக்காது. ரசிகர் முன்னாடிங்கிறது யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் சூர்யா ரொம்ப பிடிச்சி. விஜய் வந்து ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும். படத்தினால கிடையாது, இவராக நடிச்சதும் கிடையாது. அவர் ஒரு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷனு, ஒரு தனி டைப்பு. எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்க எல்லாமே சூர்யா ஃபேனு தான். பயங்கர விஜய் ஃபேன் தான். ஓகே, உங்களுக்கு விஜய் சார் கிட்ட பிடிச்ச விஷயங்கள் எதனால் உங்களுக்கு விஜய் சார் பிடிக்கும்? இல்லை, ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். நான் ரஜினி ஃபேன் தான். இருந்தாலும் விஜய் பாட்டு ஆக்டிங் எல்லாம் நல்லா பிடிக்கும். இப்போ அரசியலையும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உள்ள அப்டேட் ஏற்ற மாரி அவர் இருக்கார். அதை வச்சு அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை தொகுதி என்னன்னு தெரியாது. இருந்தாலும் ரசிகர் இன்னும் அதிகமாக தான் ஆகிட்டுருக்காங்க. பொலிட்டிஷியன் நல்லா பேசியிருக்காரு. அதிகமாக பேசாமல் இப்போ விஜயகாந்த் மாரி அதிகமாக பேசி இதுனா ஆகாமல் நார்மலாக ஒரு வேலையுமா என்னமோ அதை பார்த்துட்டு கரெக்டாக இருந்தாவே ஓரளவுக்கு வந்துடலாம். ஆனால் இப்போ உள்ள அப்டேட் எதுவுமே நிறையா பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உள்ள கட்சி தலைவர்லாம் ரொம்ப வயசானமா அந்த இதில் இருக்காங்க. இப்போ எங்கே இருக்கிறதுனால இவர் நிறையா கற்றுக் கொடுக்குறாரு. நிறையா அப்டேட் இப்போ உள்ள அப்டேட்டாக இருக்கார். அது இருந்தாவே வந்துடலாம், கண்டிப்பாக வந்துடலாம். சோஃபார் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? அரசியலும் சரி, சினிமா முடிக்க போகிறாரு. சினிமா லாஸ்ட் படம் வந்து ஏதோ ரெடி ஆகிடுச்சு.
அரசியல் அதான் சொல்கிறேனே, இப்போ உள்ள அப்டேட்டுக்கு ஏற்ற மாரி நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு. அவரும் அப்டேட்டாக தான் இருக்காரு. அதிகமாக செயல்முறையை கட்சி வந்து ரொம்ப- பேசுகிற குறைச்சிட்டு இதம்பரம் அதோட கூட உள்ளவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கெட்ட பேர் தான் யூஸ் பண்ணுறது கொடுக்கூடாது. நல்லபடியாக பேசுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கூட உள்ளவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். அவர் மட்டும் செஞ்சு முயற்சி பண்ண முடியாது. கூட எல்லா மாவட்ட தலைவரும் மாவட்ட செயலாளர்கள் கூட உள்ளவங்க மாநில தலைவர்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணால் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஒரு gift இல்லைன்னா ஒரு சஜஷன் அவருக்கு இந்த பிறந்த நாளைக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சஜஷன் இல்லை gift வந்து கொடுக்கணும்? இல்லை நம்ம கூப்பிட்டோம்னா நல்ல ஆட்சி கொடுக்கணும். அதுதான் நம்ம கூப்பிட்டு கொடுக்கணும்னா அது எப்படி அவரை பார்த்து தான் நம்மளுக்கு ஏதாவது கொடுக்க முடியாது. ஓகே, இது என் சார்பில் நான் வந்து அவருக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஏதாவது சொல்ல கூட எதனா ஒரு gift கொடுக்கலாம். ஆமாம், அவர் நீரோடு நல்லா வாழணும், மக்களுக்கு நல்லா செய்யணும். ஹாப்பி பர்த்டே. ஓகே, நீங்கள் எதனா ஒரு gift இல்லைனா ஒரு சஜஷன் இப்போ இது பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பு அப்படின்னா ஒரு gift இப்போ என் சைடில் நான் இதை உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னா என்ன விஷயம் அவருக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன்? இல்லை, இப்போ உள்ள கல்வி, படிப்பு, ஹாஸ்பிட்டலு அதெல்லாம் ஃபுல்லாக இலவசமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். அதான் இப்போ எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை கொடுத்தாவே எல்லாம் ஓரளவுக்கு அப்டேட் ஆகிடும் எல்லாம். அதான் என்னோட ஒரே விஷ் மட்டும் சொல்லுங்கள். அவருக்கு விஷ் மட்டும் சொல்லுங்கள். ஹாப்பி பர்த்டே தலைவா. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே தலைவர்.